அது கேளுங்க. பாலம் வந்து நீங்கள் அவங்க என்னுடைய ஒரே ரிக்வஸ்ட்னா, பால பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 பாலங்களுடைய பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு, எப்போ என்ன காலக்கெடு கொடுத்துருந்தாங்க, என்ன தாமம், எதனால தாமதம், இப்போ எல்லாமே சொன்னபடி தான் போயிட்டு இருக்கு. 2 பாலத்தில் தான் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஒரு டிலே. மற்றபடி பழைய என்ன கெடு கொடுத்தாங்களோ அது எல்லாமே ஆஸ் பர் ஷெட்யூல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நான் கொடுத்துட்டேன், நான் டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். 25 நிமிஷம் மீடியாவுக்கு நான் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், கேளு. இல்லை, அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவரை நான் தாவேக்க ஒரு அமைச்சரை பார்க்கல, தமிழ்நாட்டுடைய ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவரை நான் பார்க்குறேன். மிகுந்த மரியாதையை வச்சுருக்கிறோம். அவர் இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிற நம்முடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறவர், வழிகாட்டி இருக்கக்கூடியவர். நான் பல ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்கிறேன். நான் அவங்கள தாவேக்காக பொறுத்த தாவேக்க இயக்கத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து அனுபவமின்மை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு அந்த நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு முன்னோடியாக ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் நம்முடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அது இல்லாமல் தலைவர் மேலே நல்ல ஒரு மதிப்பு, தலைவர் வைகோ மேலே நல்ல மதிப்பு வச்சிருக்கிறவர். நானும் பல நேரங்கள் சந்திச்சிருக்கிறேன். நான் என்னென்னா இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்கணும். யாரையும் ஒரு புண்படுத்துகிற மாதிரி கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். இந்த கூட்டணி நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணிக்கு வந்தோம். நாங்கள் வந்து தாவேக்காங்கிற இயக்கமாக பார்க்கல, மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. அதாவது ஜாதி மத எல்லைகளை கடந்து பணநாயகத்தை தோற்கடித்து ஜனநாயகத்தை வெற்றி பெற வைத்த நம்முடைய அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களை ஆதரிக்க வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த மாற்றம் தொடர வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் மதிமுக வந்து நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். அதன் விளைவாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இழந்தோம். திமுக வந்து அவங்க சொல்கிற அந்த குதிரை பேரமோ கழுதை பேரமோ அது மாதிரி பண்ணி தூக்கி போயிட்டாங்க 2 பேரை. இந்த நேரத்தில் எங்கள் இயக்கத்தை பற்றி சிறுமைப்படுத்துகிற மாதிரி அவர் சொல்கிறடைய கருத்தை தவிர்த்திருக்கலாம். அது கண்டிப்பாக அவர் வந்து வாய் தவறி சொல்லியிருக்கலாம். இருந்தாலுமே இயக்க தோழர்களுடைய மனசை புண்படுத்தி இருக்கு. அது அண்ணனுக்கு கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொல்லும்போது கண்டிப்பாக அந்த செய்தி போகும். கண்டிப்பாக வந்து அண்ணனை வந்து அதோடைய ஏதோ ஒரு ஸ்லிப் ஆஃப் தி டங்காக தான் இருந்திருக்கும். நம்ம மற்றபடி அவர் வேணே அந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. மற்றபடி எங்களுடைய இங்கே நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு கருத்தரங்கம் நடந்தது. மிக சிறப்பான ஒரு கருத்தரங்கம். நம்முடைய தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய மசோதாக்கள், நாடாளுமன்ற மசோதாக்கள் குறித்திய ஒரு விவாதம், கருத்தரங்கம் இங்கே நடந்தது. அந்த கருத்தரங்கத்தில் நீங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த தோழர் செல்வராஜ், காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் சகோதரர் திரு கிறிஸ்டபர் திலக்கு, நான் கலந்துக்கிட்டேன். அந்த கூட்டத்தில் நம்முடைய தமிழக வெற்றி கழகம், நம்முடைய அரசாங்கத்தை சார்ந்த 2 அமைச்சர்கள், அன்பு தம்பி ரமேஷ் அவர்களும் சரி, நம்முடைய சகோதரர் முகமது பர்வேஸ் அவர்களும் சரி, அதே மாதிரி நம்முடைய அண்ணன் கூப்பா கிருஷ்ணனும் சரி, அவங்க 3 பேரும் அந்த சிறப்பு விருந்தில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இது என்னென்னா அந்த மேடையில் பொறுத்த வரைக்கும், அந்த மேடைக்கு அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக, திமுக, அதிமுகவை, பாமகவை தவிர மற்ற அனைத்து இயக்கங்களும் அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. விசிகே வந்திருந்தாங்க, நம்முடைய IUML வந்திருந்தாங்க. அத்தனை பேர் கிட்டத்தட்ட அந்த அரங்கமே நிரம்பி வழிஞ்சு அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அங்கே வந்த பத்திரிகை உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சிறப்பாக இருந்தது. மொத்த தமிழ்நாட்டில் 6 இடத்துல நடத்துகிறோம். 6 இடத்துல சிறப்பாக நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கெல்லாம் அந்த கருத்தரங்கத்தை நம்ம நடத்துகிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது எங்களுடைய தாவேக்காவும் சரி, எங்களுக்கும் சரி மிக நல்ல ஒரு புரிந்துணர்வு. தாவேக்கா தோழர்களுக்கு வந்து எங்களுக்கும் அதிமுக தோழர்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது. எங்களுக்கு என்ன ஒரு பொது எதிரியை பொறுத்து எந்த விதத்தில் பொது எதிரினா மதவாத சக்திகள், ஊழல் சக்திகளுக்கு எதிரானவர்கள் தாவேக்காவும் அதிமுக. அந்த விதத்தில் நாங்கள் ஒன்றுபடுறோம். நாங்கள் நன்றி. அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு கூட்டணி. மதவாத சக்திகள், ஊழல் சக்திகளுக்கு எதிராக ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு தான் அதில் எல்லாரும் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு, ஊழல் சக்திகளுக்கு எதிராக செயல்படும் தமிழக வெற்றி கழகம், மாண்பு முதலமைச்சர் அவர்கள், அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேறு எங்கே போக முடியும்? இங்கே இந்தியா கூட்டணிக்கு தான் வர முடியும். அதனால் நல்லபடியாக இந்த ஒரு கூட்டணிக்கு வர நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. பிரதமர் வேட்பாளர் விஜயா இல்லை ராகுல் காந்தி? அதான் ஆரம்பிச்சிட்டிங்களே நாரதர் வேலையை. அதாவது நீங்கள் ஆர்வ மிகுதியில் அவங்களுடைய நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களை வந்து அவங்க வந்து ஒரு பிரதமர்னு சொல்கிறாங்க. அது தவறு கிடையாது. ஒரு ஜனநாயக ஒரு நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து அவங்களுடைய கட்சி தலைவரை மாண்பு முதலமைச்சர் சொல்கிறது, அடுத்த வருங்கால பிரதமர் சொல்கிறது, அது தவறு கிடையாது. அது ஒரு ஆர்வத்தில் சொல்கிறாங்க. கடந்த காலத்திலையும் சொன்னாங்களே, முன்னாள் முதல்வரை வந்து அவர் தளபதியை வந்து என்ன சொன்னாங்க, வருங்கால பிரதமர்னு சொன்னதும் அப்பயும் சொன்னாங்க. அப்பயும் இதே காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க.
அதனால் வந்து ஒரு ஆர்வ மிகுதியில் அந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகள் அதனுடைய சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பெரிதுபடுத்த வேண்டாம். ரசிகர் மன்ற மனநிலையே இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் அதாவது வார்த்தை எப்படியாவது நான் சொல்லணும், ஏதாவது சொல்லணும், வம்பெழுத்து விடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இது என்னன்னா அது ஒரு புதிய ஒரு இயக்கம். தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு புதிய ஒரு இயக்கம், யாரும் செய்ய முடியாத மாற்றத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் சகோதரர் விஜயோடைய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த பசங்க இப்போ தான் வந்திருக்காங்க. அந்த பசங்கிட்ட ஈகோ கிடையாது, கரப்ஷன் கிடையாது, தேர் அன்கரப்டட். என்ன அரசியல் படுத்த நம்மளை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு உண்டான சில குணாசியங்கள் இல்லை, மோசமான குணாசியங்கள் அவங்ககிட்ட இல்லை, இனி கரப்ட் ஆகாமல் இருக்கிறாங்க. அந்த பசங்க நல்ல பசங்க. சில நேரங்கள் ஆர்வ மீதில் சிலது பேசுகிறாங்க, செஞ்சிடறாங்க. அதை உடனே எடுத்து நீங்கள் இது பண்ணுறீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க. என்ன ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறேன், மற்ற கூட்டணியில் இருக்கிற அரசியல் இயக்கங்களுக்கு சொல்கிறேன். நான் அவங்கள வந்து இன்னைக்கு இப்படி ஒரு புதியது ஒரு மாற்றம், ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை உருவாக்கின தமிழக வெற்றி கழகம், நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்மளுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சில விஷயங்கள் சில குறைகள் இருந்தாலும் அதை அரசியல் அவர்களை அந்த தோழர்களை சகோதரரை அரசியல்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருக்கிற மற்ற இயக்கங்கள், நம்முடைய மதிமுக இருக்கட்டும், நம்முடைய பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஐயூஎம்எல் இருக்கட்டும், விசிகேவாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதரவாக நம்ம பண்ண இன்னைக்கு இந்த கூட்டணியில் ஏதாவது குழப்பத்தை உருவாக்க முடியுமா, அந்த அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை திமுக இன்னைக்கு இறங்கியிருக்கு. டெல்லியிலையும் டீல் போட்டிருக்கிறாங்க. என்ன டீல்னு உங்களுக்கும் தெரியும். பத்திரிக்கையாரங்க பாவம், உங்களால் சொல்ல முடியாது, கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்க நீங்கள். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒன்றா நிற்கணும். யார்? நம்முடைய காங்கிரஸ், ஐயூஎம்எல், பொது உடைமை இயக்கங்கள், விசிகே, நம்ம ஒன்றா நின்று நம்முடைய சகோதரர்களுக்கு